அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குருமிளகு, அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதுதான் இன்க்ரீடியண்ட்டு. இது என்னென்ன அளவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து கணக்குக்கு, இது வந்து 1 டம்ளர் சீரகம், 1/4 டம்ளர் வரமல்லி, அதே அளவு வந்து குருமிளகு வந்து நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துறீங்க அப்படின்னா ரொம்ப காரமாயிடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா கசப்பாயிடும். ஸோ அது நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் அதே அளவு தான், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கருவேப்பந்தழை வந்து ஒரு கொத்து. இதுதான் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மா வீட்டில் செய்கிறது. தேங்க்யூ.